அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்த இந்த முஹர்ரம் 10 ஆஷுரா தினத்தில் நாம் நோன்பு வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை நமக்கெல்லாம் நோன்பு வைக்கக்கூடிய நசீபை கொடுத்தான். இவர்களைப் போல வாக்கியசாலிகள் யாரும் கிடையாது. என்ன காரணம்? ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு வருடத்துடைய பாவங்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு நாம் எவ்வளவு பாவத்தை செய்வோம், எவ்வளவு பொய்யான வார்த்தைகளை பேசுவோம், எவ்வளவு தப்பான வார்த்தைகளை பேசுவோம் இல்லையா? இப்போது ஒரு வருஷத்துடைய பாவங்கள் முழுமையாக மன்னித்து அவர்களை பரிசுத்தமானவராக நான் ஆக்குவேன். வருஷத்தில் இல்லை, ஒரு நாளில் ஒரு தவறை நாம் செய்கிறோம். அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவனும் அல்லாஹ். அல்லாஹ் மன்னிச்சாதான் நாம் பரிசுத்தமானவராக ஆக முடியும். இப்போ ஒரு வருஷத்துடைய பாவங்களை ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான் என்று சொல்கிறான். சரி, நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம், இது வேணும் அது வேணும், என்ன தேவையோ அது கேட்குறோம், அது நமக்கு கிடைக்காம போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களிடத்தில், அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்குது, அவர்களுடைய பாவங்களால் அது கிடைக்காம போயிடுது அப்படின்னா என்ன? அவர்கள் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கிறான். அவர்களுடைய பாவங்களால் சில மனிதர்களுக்கு கிடைக்காம போயிடுது அப்படின்னாங்க. இப்போது நாம் இந்த ஆஷுரா தினத்தில் நாம் நோன்பு வச்சிருக்கோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், பரிசுத்தமானவர்களாக நம்மளை நம் எல்லோரையும் ஆக்குவான் இல்லையா? இப்போ பரிசுத்தமானவர்களாக நாம் ஆகும்போது நாம் கேட்கக்கூடிய துஆக்களை எல்லாம் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் நோன்பு வைத்து கொண்டு இருப்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்க, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மறைத்து மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன்.